ஸ்பர்டாங் பேச்சு மாண்டேகுவின் அறிவிப்பு தென்னிந்திய நலவுரிமைச் சங்கத்தினரை உத்வேகம் கொள்ளச் செய்தது. பிராமணர் அல்லாத மக்களின் கோரிக்கைகள், உரிமைகள் பற்றி தீவிரமாக விவாதிக்கத் தொடங்கினர். அந்த எண்ணம் அக்டோபர் 7, 1917 அன்று சென்னை ஸ்பர்டாங் சாலை பகுதியில் நடந்த தென்னிந்திய நலவுரிமைச் சங்க பொதுக்கூட்டத்தில் எதிரொலித்தது. ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களான எம். சி. ராஜா மற்றும் ஜான் ரத்தினம் இருவரும் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் பேசிய டி. எம். நாயர், என் ஆதி திராவிட தோழர்களே, தோழியர்களே என்று தொடங்கினார். அந்த உரையில் இருந்து சில பகுதிகள் உங்களை ஆதிதிராவிடர்களென பெருமையோடு விளித்தேன். காரணம், இந்நாட்டில் 2 இனங்களுண்டு. ஒன்று, இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் இனமான திராவிடர் இனம். மற்றொன்று, நாம் அசட்டையாகத் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது வீட்டுக்குள் நுழைந்துவிடும் திருடன் போன்ற ஆரியர் இனம். ஆரிய வஞ்சகன் தன்னுடைய வெண்ணிறத்தை காட்டி தன்னை உயர்ந்தவன் என்றும் திராவிடர்களின் கருப்பு நிறத்தை காட்டி அவனிலும் தாழ்ந்தவன் என்றும் கூறினர். கடவுளின் தலையிலிருந்து பிளந்து வந்தவன்தான் பிராமணன் என்றும் கடவுளின் கையில் இருந்து பிளந்து வந்தவன் சத்திரியன் என்றும் கடவுளின் இடுப்பில் இருந்து பிளந்து வந்தவன் வைசியன் என்றும் கடவுளின் காலில் இருந்து பிளந்து வந்தவன் சூத்திரன் என்றும் கூறி திராவிட அப்பாவிகளை நம்ப வைத்தனர். கடவுளின் மேற்பகுதி உறுப்புகளில் இருந்து மகப்பேறு பெற்று வெளிவந்த ஆரியர்கள் தங்களுக்கே நாடு, வீடு, தோட்டம், துறவு, காடு, கழனி, பணம், காசு எல்லாம் சொந்தம் என்று ஆக்கிக் கொண்டுவிட்டார்கள். சூத்திரர்களும் பஞ்சமர்களும் கல்வி, சொத்துரிமை போன்றவற்றில் எந்தவொரு உரிமையும் கொண்டாட முடியாது, கொண்டாடக்கூடாது என்று ஆக்கிவிட்டனர். இவையெல்லாம் ஒவ்வொருவரின் முன் பிறப்பில் செய்த பாவ, புண்ணியங்களின் அடிப்படையில் ஏற்பட்டவை என்று ஆரிய தெய்வீக சட்டங்கள் கூறுகின்றன. இதற்கு தலைவிதி என்றும் பெயர் வைத்துவிட்டார்கள். இதையெல்லாம் நம்பி நடப்பவனுக்குத்தான் இறப்புக்குப் பின் மோட்சம் கிடைக்கும் என்றும் நம்பாதவன் இறப்புக்குப் பின் நரகத்தில் சித்திரவதை செய்யப்படுவான் என்றும் சொல்லி வைத்தார்கள். இத்தகைய கடவுள் திட்டத்துக்கு வர்ணாசிரம தர்மம் என்று பெயர். ஆரியர்கள் திராவிடர்களிலேயே சிலருக்கு மட்டும் சாதி உயர்வு பட்டம் அளித்து மற்றவர்களை வேறுபடுத்தி தாழ்த்தி வைக்க முற்பட்டனர். திராவிடர்களான நெசவாளர்களை தேவாங்க பிராமணர் என்றும் விவசாயிகளை வன்னியகுல சத்திரியர் என்றும் நாயுடு மற்றும் ரெட்டியார்களை கௌரவ சத்திரியர் என்றும் திராவிட கோமுட்டிகளை ஆரிய வைசியர் என்றும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களை தன வைசியர் என்றும் பொற்கொல்லர்களை விஸ்வகர்ம பிராமணர் என்றும் பலவாறாக பெயர்களைச் சூட்டி திராவிடர்களின் கோட்டைக்குள்ளேயே குத்துவெட்டு, போட்டா போட்டி, பொறாமை பொச்சரிப்பு போன்ற குழப்பங்களை ஏற்படுத்தினர். நசூத்ராய மதிமம் தத்யா என்றொரு ஸ்லோகம் இருக்கிறது. அதன் பொருள் என்னவென்றால் சூத்திரன் படிக்கக்கூடாது என்பதாகும். அப்படியானால் நீ எப்படி படித்தாய் என்று கேட்பீர்களேயானால் இந்த சண்டாள பூனை கண்ணன் செம்பட்டை மயிரன் ஆன வெள்ளைக்காரனுடைய யூனியன் ஜாக் கொடி அல்லவா இப்போது நாட்டில் பறக்கிறது. அதன் தயவால்தான் நான் படித்து முன்னேறினேன். பரதர்மோ பயாவக என்ற ஸ்லோகத்தின் பொருள் அவனவன் சாதி தொழிலையே அவனவன் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மரண தண்டனை, நரகம் போன்ற தண்டனைகள்தாம் கிடைக்கும் என்கிறது கீதை. இதுதான் இந்தியாவின் அவலநிலை. இங்கேதான் பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என்ற ஆரிய முதலாளித்துவ வித்து அசைக்க முடியாத அளவுக்கு ஆழமாக வேரூன்றிச் சென்றிருக்கிறது. இதனை வெட்டி வீழ்த்தி அதில் கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊற்றி இந்த வர்ணாசிரமம் என்னும் நச்சுமரத்தை அக்குறுவேறு ஆணிவேராக பீத்து எறிந்து அழித்து ஒழிக்க வேண்டும். நமது பாமர மக்களின் கட்சியான தராசு சின்னம் தாங்கும் நீதிக்கட்சி என்ன சொல்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பற்ற, வசதியற்ற, அரசை நடத்திச் செல்லும் அரசியல் அதிகாரமற்ற மக்களாக 100க்கு 85 பேர்களாக உள்ள பாமர மக்களை முதலில் கல்வி மூலமும் ஏற்றமுள்ள உயர்நிலைகளுக்கு ஆயத்தப்படுத்திவிட்டு பின்னர் அவர்கள் கைக்கு தன்னாட்சி உரிமைகள் வரவேண்டும் என்று வாதாடுகிறது. ஆனால் இப்போது காங்கிரஸ் பிராமணர்களால் கோரப்படும் தன்னாட்சியானது நண்டைச் சுட்டு அதற்கு நரியை காவல் வைப்பது போலவும் ஆட்டுக்குட்டியையும் ஓநாயையும் ஒரே பட்டியில் அடைத்து வைப்பது போலவும் ஆன சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் என்பது எமது கருத்து. பிட்டி தியாகராயரையும் என்னையும் ஏனைய தலைவர்களையும் காங்கிரசின் வஞ்சக பார்ப்பனர்கள், தேசத்துரோகிகள், வகுப்புவாதிகள், வெள்ளைக்காரன் வால்பிடிக்கிகள், வெள்ளைக்காரன் பூட்ஸ் காலை நக்கிகள் என்று கண்டபடி பிதற்றித் திரிகிறார்கள். வெள்ளையன் பூட்ஸில் என்ன வெல்ல பாகையா தடவி வைத்துக் கொண்டிருக்கிறான்? அதை நக்கிப் பார்க்க. ராமனின் செருப்பை 14 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் வைத்து அதற்கு பாலாபிஷேகம், பழ அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஆகியவற்றைச் செய்து அவற்றை நக்கிப் பார்த்து மகிழ்ந்தவர்கள்தாம் இந்த பார்ப்பனரின் முன்னோர்கள். அவர்களுக்குத்தான் பூட்ஸ் ருசியும் தெரியுமேயல்லாமல் அபிஷேகத்தில் நம்பிக்கையற்ற என்னை போன்றவர்க்கு எப்படி பூட்ஸின் ருசி தெரியவரும்? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வராமல் நாங்கள் ஓயமாட்டோம், உட்கார மாட்டோம் என்ற முழக்கத்தை எல்லோரும் எழுப்ப வேண்டும். பழைய திராவிட நாடு மறுபடியும் புத்துயிர் பெற வேண்டும். இதற்கு முதற்கண் பிரசாரம் பெருக வேண்டும். மேலும் மேலும் எங்கும் பரவ வேண்டும். நமக்கு 3 செய்தித்தாள்கள் போதா.
300 செய்தித்தாள்கள் வேண்டும். புற்றீசல் போல அவை கிளம்ப வேண்டும். திராவிட தோழர்களே, எல்லோரும் நீதிக்கட்சியில் சேருங்கள். நீதிக்கட்சியின் இலட்சியம் வெற்றி பெற பாடுபடுங்கள். முடிந்தால் வாய்ப்பு ஏற்படும்போதெல்லாம் போராடுங்கள். வெற்றி நமதே. நன்றி. வணக்கம். டி. எம். நாயரின் உரைக்கு ஸ்பர்டேங் பேருரை என்று திராவிட இயக்க தலைவர்கள் பெயர் கொடுத்தனர். இன்னமும் அந்த உரை காங்கிரஸ் தலைவர்களால் பலமாக விமரிசிக்கப்பட்டு வருகிறது. அதற்குரிய பதிலடிகளையும் திராவிட இயக்க தலைவர்கள் கொடுத்து வருகின்றனர்.